குழந்தை பிறந்ததுலேருந்து எப்போ உட்கார ஆரம்பிப்பாங்க, எப்போ தவழ ஆரம்பிப்பாங்க இப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு எப்பவுமே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நியூ பார்ன் சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கேன். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 to 6 monthஸில் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க வந்து 0 to 3 monthஸில் இருக்காங்க அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நியூ பார்ன் சீரீஸில் போய் செக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்து போய் பார்க்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேரண்டிங் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4 to 6 monthsக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன நடக்க போகுது, சோஷியல் லெவலில் நடக்க போகுது, காக்னிட்டிவ் லெவலில் நடக்க போகுது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே இதெல்லாம் நார்மல், ஓகே இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் வந்து அப்கமிங் மந்த்ஸில் வந்து இதெல்லாம் வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெளிவாகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை 3ஆக வந்து பிரிச்சிருக்கேன். ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குவாங்க, எவ்வளோ நேரம் தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு 0 to 3 monthஸில் ஒரு சில குழந்தைங்கள் வந்து கூப்பிட்டு திரும்பியிருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்கள் திரும்பி இருக்க மாட்டாங்க. நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, என் குழந்தை இன்னும் திரும்பி படுக்கல, ரோல் ஓவர் ஆகலை, டம்மி டைமுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த மந்த்லேருந்து நடக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களோட பேபி வந்து 3 monthஸில் பேக் டு டம்மி, அதாவது பேக் இப்படி இருக்கும், பேக் டு டம்மி போகலை அப்படின்னா இப்போ வந்து அது நடக்க ஆரம்பிக்கும். பட் பேக் டு டம்மி போயிட்டாங்க அப்படின்னா டம்மி டு பேக்கும் வந்து நம்ம வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கணும். பேக் டு டம்மி போயிலேருந்து ஒரு 15 days இல்லைன்னா ஒரு 2 weeks கழித்து டம்மி டு பேக் தானாகவே போவாங்க. அதே மாதிரி என் குழந்தை வந்து 6 months ஆச்சு இன்னும் போகலை நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்னன்னா எந்த இடத்துல அவங்க போகலை அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு குழந்தைக்கு எந்த இடத்துல நீங்கள் டம்மி டைம் கொடுக்குறீங்க, எங்கே அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்க்கணும். நிறைய பேர் வந்து பெட்லேயே வச்சுருந்துட்டு பெட்லேயே டம்மி டு பேக் போகல, பேக் டு டம்மி போகல, க்ராலிங் பண்ணல, எழுந்து உட்காரல அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு ஃப்ளோர் டைம் ரொம்பவே முக்கியம். ஆஃப்டர் 3 months எஸ்பெஷலி நாங்கள் 2 மாதத்துலேருந்து ஃப்ளோர் டைம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் உங்களோட ஏரியா வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கோல்டு கிளைமேட் இருக்குது அப்படின்னா ஓகே, அதுக்கு மேலே ஒரு ப்ளே மேட்டோ இல்லை நார்மல் பாயோ போட்டு குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 minutes ஆஃப் ஃப்ளோர் டைம் கொடுக்கணும். நீங்கள் எந்த கனவு ஃப்ளோர் டைம் கொடுத்துட்ருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பேபி வந்து அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரோல் ஓவராக இருக்கட்டும், க்ராலிங்காக இருக்கட்டும், சிட்டிங் வித் சப்போர்ட் எல்லாமே வந்து ஃப்ளோர் டைம்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃப்ளோர் டைம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஃப்ளோர் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக குழந்தைங்க வந்து பேக் டு டம்மியும் போவாங்க, டம்மி டு பேக்கும் போவாங்க. இந்த பேக் டு டம்மி போகும்போது ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா நைட் டைம்லேயும் வந்து குழந்தை வந்து அப்பப்போ திரும்பி படுத்துறது. நான் என்ன தான் வந்து பேக்கில் போட்டாலும் பேபி இஸ் கோயிங் டு த டம்மி டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். எந்த ஒரு மைல்ஸ்டோனும் பேபி வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேக் டு டம்மி போகிறாங்க, ரோலிங் ஓவர், குப்புறக்க வர்றது, க்ரால் பண்ணுறது, ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட், சிட்டிங் வித் சப்போர்ட், இப்படி நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. எதை பண்ண ஆரம்பித்தாலும் அவங்க வந்து அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மைல்ஸ்டோனை ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டே டைமில் குழந்தைய வந்து பேக் டு டம்மி போகிறதுக்கு நிறைய டைம் அலோவ் பண்ணலாம். அவங்களாம் தானாக பேக் டு டம்மி போவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா போகாத அப்படின்னு திருப்பி விட்டுட்ருப்போம். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் அவங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் டு டம்மி போகிறாங்கன்னா அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக் டு டம்மி குப்புற கவர்றது நைட்டில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிப் மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு மைல்ஸ்டோனுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா 0 to 3 monthஸில் வந்து இந்த தலை வந்து ஸ்டேபிள் ஆகிறது, ஹெட் கண்ட்ரோல், நெக் கண்ட்ரோல்லாம் ஓரளவுக்கு வந்துருக்கும். இந்த ஏஜில் 4 to 6 வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் டம்மியில் போடும்போது ஈஸியாக தலையை தூக்கி பார்ப்பாங்க, இப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட் கண்ட்ரோல் அண்ட் நெக் கண்ட்ரோல் வந்து முன்னாடியை விட ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். தேர்ட் திங் என்ன நீங்கள் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் சேஞ்சஸ் பார்க்கலான்னா வெயிட் கெயின். ஸோ 0 to 3 monthஸில் வெயிட் கெயின் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து மேஜராக வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க. ஏன்னா பை 6 months பேபி வந்து உங்களோட பர்த் வெயிட் வந்து டபுள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த வெயிட் க்ரோத் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எப்போல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் போகும்போதோ அப்போ வந்து இந்த வெயிட் கெயினை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் 4 to 6 months மேஜராக வந்து இந்த ரோலிங் ஓவர் நடக்கும்.
ஹெட் கண்ட்ரோல் நெக் கண்ட்ரோல் இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், பேபி வந்து சிட்டிங் வித் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது உட்கார்றது வந்து ஒரு சப்போர்ட்டோட உட்கார ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதர் ட்ரைபாட் பொசிஷன் சொல்லுவோம். பேபி வந்து தரையில் உட்காரும் போது அவங்க 2 கையை வந்து ஊனிட்டு இப்படி உட்காருவாங்க. அதாவது வந்து ட்ரைபாட் பொசிஷன் சொல்கிறது. ஸோ அதில் மாதிரி உட்காரலாம். இல்லைனா வந்து உங்கள் லேப்பில் உங்கள் மடியில் வந்து உங்களோட பாடியோட சப்போர்ட்டோட அவங்க வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன். நெக்ஸ்ட் திங் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, பேபி வந்து முன்னாடி 0 to 3 months வந்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து கம்யூனிகேஷனில் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேசும்போது சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. முன்னெல்லாம் உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் எப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தைகிட்ட தலையாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து சிரித்து உங்ககிட்ட திரும்ப ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் மைல்ஸ்டோன் இந்த 4 to 6 monthsக்குள்ளே நடக்கும். மைல்ஸ்டோன்னு சொல்கிறத விட டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மைல்ஸ்டோன்னு சொன்னாலே எல்லாரும் வந்து பேனிக் ஆகிடும், என் குழந்தை இதை அச்சீவ் பண்ணலாம் அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது இல்லை. டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி விட இப்போ வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிப்பாங்க, பேபிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேபிளிங்னா முன்னாடி வந்து கூ சவுண்டு கொடுத்து கூன்னு அந்த மாதிரி கூ சவுண்ட்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பேப்ளிங், அதாவது நீங்கள் பேசுகிறத அந்த வாய் அசைவை வச்சு அவங்களும் வாய் அசைக்க ட்ரை பண்ணி ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நடக்கும். அது வந்து மேஜராக எதுக்கு நடக்குதுன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் இனி வர காலங்களில், அதாவது 6 to 12 monthsக்குள்ளே வந்து குழந்தை வந்து ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு சவுண்ட் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கும். அம்மா, தாத்தா, அப்பா இந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பேப்ளிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போல்லாம் பேபி வந்து பேப்ளிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்போலாம் நீங்களும் வந்து என்கரேஜ் பண்ணணும். நீங்களும் வந்து பேபா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் பேசுகிறத பேசிட்டே இருந்தீங்கன்னா பேபி வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து இந்த பேப்ளிங் சவுண்டில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சோஷியல் டெவலப்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்ல முக்கியமான 2 விஷயங்கள் நடக்கும். செப்பரேஷன் ஆன்சைட்டி, ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டின்னு சொல்றது. ஸோ இத்தனை நாள் வந்து யாரை கூப்பிட்டாலும் வந்து ஈஸியாக வந்து பேபி சிரிச்சுக்கிட்டே போவாங்க குழந்தை வந்து. ஆனால் இப்போ வந்து போகிறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது எஸ்பெஷலி வந்து நியூ பர்சனாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட போக மாட்டாங்க. பட் இத்தனை நாள் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. இது ஏன்னா இதான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டின்னு சொல்றது. புதுசாக வர பர்சனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கிட்ட நம்ம சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் அவங்க ஸ்டார்ட் ஆகி சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட போகாமல் இருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி சொல்றது. இந்த டைம்ல நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி போ நம்ம ஆன்டி தான், நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டி தான், நம்ம அத்தை தான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி போன்னு சொல்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி குறையாது உங்க பேபி கிட்ட. இது வந்து நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும். எப்பயுமே யாருக்கிட்டையும் நியூ பர்சன் கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு 1.5 வயசு கிட்ட போயிடும். பட் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் திங் வந்து செப்பரேஷன் ஆன்சைட்டி. செப்பரேஷன் ஆன்சைட்டி இந்த 4 to 6 monthsக்குள்ள வர ஸ்டார்ட் பண்ணும். என்ன அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டாய்ஸ் வந்து போட்டு உங்கள் குழந்தை விளையாட வச்சுருப்பீங்க, தானாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கிச்சன் போய் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட இல்லாத அப்போ கூட அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இப்போது அதே குழந்தைங்க அதே பிளேஸை அதே டாய்ஸை விட்டுட்டு போனாலும் உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் அழவும் ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சிரிப்பாங்க, திரும்ப போனீங்கன்னா அழுவாங்க. இதுதான் வந்து வி கால் இட் அஸ் செப்பரேஷன் ஆன்சைட்டின்னு சொல்கிறது. இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஏன்னா வந்து எப்பயுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஓகே இப்போ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து குழந்தை விளையாட விட்டுட்டு நீங்கள் வந்து கிச்சனில் போய் சமைக்க போயிருக்கீங்க அப்படின்னா அவங்க அழறாங்க அப்படின்னா இல்லைடா நான் இங்கே தான் இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்கேன், அழக்கூடாது அப்படின்ட்டு அட்ரஸ் பண்ண ஆரம்பிங்க. எதுக்கு அழுறான்னு தெரியும், நீங்கள் இல்லைன்னு அழுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிச்சனில் இது பண்ணிட்டு இருக்கேன் அதை பண்ணிட்டு இருக்கேன், அழகாக அம்மா இங்கே உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணும். அதை விட்டுட்டு நான் வந்து இங்கே தான் இருக்கேன் நீ பாட்டுக்கு விளையாடுன்னு சொல்லி திட்டினீங்கன்னா அகெயின் இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எங்கேயுமே உங்களை ஒரு இடத்துல கூட மூவ் ஆக விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டில் மேஜர் ஒரு க்ரோத் டெவலப்மெண்ட்டாக நடந்துகிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு டாய் இப்படி இருக்குன்னா அதை பிடிக்க இப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க, 2 கையில் டாய் பிடிக்க இப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க, டாயை பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முன்னெல்லாம் வந்து குழந்தை அப்படி பிடிச்சிப்போம் ரேட்டில்ஸை ரிலீஸ் பண்ண தெரியாது. இப்போ வந்து ரிலீஸும் பண்ணுவாங்க, ஹோல்டும் பண்ணுவாங்க. இது வந்து மேஜர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். இது எதுக்காகனா 6 monthsல நம்ம அந்த சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த சாலிடோ இல்லை எது நீங்கள் கொடுக்குறீங்களோ எதர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பீசஸ் கொடுக்குறீங்கன்னா எடுத்து வாயில் போடுறதுக்கு பை நேச்சராகவே டெவலப்மெண்ட் நடக்கும். அதுதான் வந்து இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் நடக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து கிராபிங். எதெல்லாம் இப்படி கையில் இப்படி கொண்டு போகும்போது போய் இப்படி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராபிங் வந்து இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் நடந்துட்டுருக்கும்.
ஸோ அடுத்து என்ன மேஜராக நடக்கும்னா சவுண்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ எங்கே தூரத்துலேருந்து சவுண்ட் வருது அப்படின்னா இப்படி திரும்பி பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணவும் ஆரம்பிப்பான். இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மேஜர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லாமே டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஃபார் பேபி 4 to 6 monthsக்குள்ளே நடக்கும். இன்கேஸ் இது நடக்கலை, என் குழந்தை குப்புறக்க வரல இல்லை உட்காரலை அப்படின்னா நோ வரிஸ். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட வேக்சினேஷன் செக் போட போகிறீங்களோ அப்போவே உங்கள் பீடியாட்ரிஷியன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த இடத்துல பேபி லேக் ஆகுது, இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்குமே நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் நடக்கும், நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்குங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அதே மாதிரி இந்த 4 to 6 monthsல நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பேபிக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். இந்த டைமில் நிறைய ஸ்லீப் ரெக்ரெஷன்ஸ் இருக்கும், கோலிக் இஷ்யூஸ் இருக்கும், டீதிங் பெயின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான இஷ்யூஸ் வந்து இந்த பேபிக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறது. 12 to 14 hours பேபி தூங்குவாங்க இந்த மாதிரி இந்த 4 to 6 months டைம் பீரியடில். ஸோ எப்படி அவங்களை வந்து தூங்க வைக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை பேபிஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.